திருவடியே சரணம். திரு பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நாம் இப்போ இறைவனுக்கு விளக்கெலாம் விளக்கி எண்ணெய் ஊற்றி நாம் படையல் போட்டு நெய் தீபங்கள்லாம் ஏற்றி படையல் போட்டு படைக்கும்போது இந்த படையலை நெய் தீபங்களை எப்படி இறைவன் ஏற்றுக்கொள்வார், எப்படி இறைவன் ஏற்றுக்கிறார் என்று புரிய வேண்டும் என்றால் உணரலாம், புரியலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்றால் நாம் இந்த நெய் தீபங்கள், இந்த சாப்பாடு பிரசாதம் எல்லாம் வைத்து இலையில் படைக்கும்போது நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் தான் சூடம் ஏற்றுவோம் இல்லையா, கற்பூர தீபம் ஏற்றும்போது அப்போ நாம் இறைவனை புரிந்து கொள்ளலாம். இந்த கற்பூர தீபத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால் இறைவன் நாம் உறுதியோடு ஒரு மனதோடு தூய்மையோடு அன்போடு இறைவனை இறுகி பற்றி கொண்டால் மனம் உருகி அவரை நினைக்கும் பொழுது இறைவனை திருவடியை நினைக்கும் பொழுது இந்த படையில் போட்டிருக்கும் நெய் தீபங்கள், படையில் விளக்கேற்றி நெய் தீபங்கள் போடும் பொழுது இந்த கற்பூரம் ஏற்றுவோம் இல்லையா, அப்போ நம்ம இறைவனை மனதால் நினைக்கும் போது எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு மனநிலை எங்கேயும் அலைவாயாமல் இருந்தால் ஒரே நிலையில் இறைவனை நினைக்கும் பொழுது அந்த தீபம் கற்பூர தீபத்தில் நம்ம நல்லா கண்குளரா உணரலாம். எப்படின்னா அந்த கற்பூர தீபம் எரியும் பொழுது இறைவனை நினைக்கும் பொழுது அதில் இருந்து நம்ம புரிந்து கொள்வது எப்படின்னா, அந்த கற்பூரத்தில் இருந்து ஆத்மாகமாக அது ஆவியாக மறையும் அப்படி என்று நம்ம உணர்ந்தால், அதில் ஆத்மாவாக நம்ம நினைத்து அந்த கற்பூரம் சுடர் எரியும் பொழுது அதில் ஒரு நெருப்பு மாரி தெரியும். நம்ம பக்தியோடு படைக்கவில்லை என்றால் அது நெருப்பு மாரி தெரியும். நம்ம இறைவனை பக்தியால் படைக்கிறோம் என்றால் அதிலிருந்து ஆத்மாவாக அந்த கற்பூரம் இருக்கும் இடம் இல்லாமல் மறைந்துவிடும். அப்போ அந்த இறைவன் அந்த நெய் தீபங்களை அவர் உண்மையாக ஏற்றுக்கொள்வார். நம்ம ஒரு நிலை இல்லாமல் இருக்கும்பொழுது, பலவித சிந்தனையில் இருக்கும்பொழுது அந்த கற்பூர ஜோதியில் இருந்து நெருப்புகள் நம்ம கண்குளாக உணரலாம். நெருப்பு கண்டிப்பாக கண்குளராக அந்த கற்பூர ஜோதியில் தெரியும். கற்பூர எரியும் பொழுது இறைவனை நினைக்காம மனநிலை சரியில்லாமல் நினைக்கும்போது அந்த கற்பூர தீபங்கள் எப்படி தெரியும்னா நெருப்பாக நம்ம கண்களுக்கு தெரியும். இது நல்லா கண்குளராக உணரலாம். இது நிச்சயம், இது உண்மை. நம்ம சத்தியம் பண்ணுற வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. சத்தியம் பண்ணலாம், சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கண்குளராக பார்க்கலாம் என்று அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம படையல் போட்டு படைக்கும் பொழுது, கடவுளை உருகி நினைத்து படைக்கும் பொழுது அந்த கற்பூரம் என்ன செய்யும் என்றால் ஆத்மாவாக அது நெருப்பு இல்லாமல் தானாக சரிசமமாக ஆவியாக மறைந்திடும். ஆவியாக மறையும் பொழுது அந்த தீபம், நம்ம நெய் தீபம் படைக்கிறது இறைவன் கண்குளராக ஏற்றுக்கொள்வார் என்று நம்ம மனதால் தூய்மையாக நினைக்க முடியும். திரும்பவும்
சொல்கிறேன். அந்த தீபங்கள் பக்தியோடு படைக்கும் பொழுது, இறைவனை நினைத்து உருகி படைக்கும் பொழுது, அந்த கற்பூர தீப ஜோதி ஆத்மாவாக மறைந்திடும், அப்படியே காத்தில் கரைந்துவிடும். இறைவன் அப்போ அந்த நம்ம படைத்த பிரசாதத்தை உண்மையாக அது ஏற்றுக்கொள்வார். இது இன்றைக்கு நேரத்துக்கு நான் உணரவில்லை. நான் எப்பெல்லாம் நான் படைக்கிறேனோ அப்போல்லாம் இது நான் உணருவேன். இந்த மனநிலை சரியில்லாமல் படைக்கும் பொழுது அந்த கற்பூரம் நெருப்பாக தான் தெரியும். இது உண்மை. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அனைவரும் ஒருவரும் நீங்கள் இந்த படைக்கும் பொழுது இதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உண்மையாக உறுதியாக இது உங்களுக்கு புரியும். நான் சும்மா வீண் வார்த்தைக்காக இது சொல்வது கிடையாது, பேசுவதும் கிடையாது. இது நல்ல ஒரு உணர்ந்த ஒரு விஷயங்கள். இது எப்படி எனக்கு கொடுத்தார் என்றால், இதை மனம் உருகி நான் இறைவனை நினைக்கும் பொழுது இது உணர்ந்த விஷயம். மனம் உருகி இறைவனை இறுகி பற்றி கொள்ளும்போது இது உணர்ந்த விஷயம். இது சும்மாலாம் சொல்கிறது கிடையாது. நம்ம எப்படி படைக்கிறோம் என்று நம்ம உணர்ந்தால் நம்ம இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்று நல்லாகவே புரிந்து கொள்ளலாம். நீங்களும் இதை கற்பூர தீபங்கள் ஏற்றும் பொழுது நீங்கள் இதை செய்து மனசால் எப்படி படைக்கிறோன்றது நீங்கள் நினைத்தால் நீங்களும் இதை உணரலாம். இறைவன் ஏற்றுக்கொள்கிறாரா நெய் தீபங்களை படையலை இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படி என்று நீங்கள் உணரலாம். கண்குளராக பார்க்கலாம், தெரிஞ்சிக்கலாம். இறைவனை அற்புதமாக ஆனந்தமாக இந்த மனம் தூய்மையாக இருக்கும். நம்ம இந்த படையலை இறைவன் நம்ம ஆத்மாவாக அந்த கற்பூரம் சமநிலையில் காத்தோடு கரையும் பொழுது இந்த மனம் ஆனந்தப்படும், சந்தோஷப்படும். நிச்சயமாக இது உணர்ந்த விஷயம். இது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்வது கிடையாது. நம்ம மனநிலை சரியில்லாமல் படைக்கும்போது அந்த தீபம் ஏற்றுறது வேஸ்டாக தான் போகும் அப்படி என்று நம்ம உணரலாம். அதுலேருந்து நெருப்பு தெரியும். சும்மா சொல்கிறது கிடையாது. நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நம்ம இறைவன் கொடுத்ததை ஆனந்தமாக சந்தோஷமாக பூரிப்பாக நம்ம அந்த இடத்தில் நம்ம படைக்கலாம். இதுதான் உண்மை, இதுதான் நிச்சயம். நம்மளுக்கே நல்ல தெளிவு கிடைக்கும். நம்ம இறைவனுக்கு போட்ட படல் உண்மைதானா இல்லை சும்மா படைக்கிறோமா அப்படின்றத நாம் உணரலாம். நீங்கள் செய்து பாருங்கள். படையல் போடும்போது நீங்கள் எப்படி படைக்கிறீங்க, எப்படி அந்த ஜோதி கற்பூரத்தை ஏற்றுறீங்க அப்படி என்று இந்த கற்பூரம் மூலயமாக தெரிந்து கொள்ளலாம். திருவடியே சரணம். ஓம் நம சிவாய. பக்தர்களுடைய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இதை நீங்கள் படைக்கும் பொழுது சேர்ந்து பாருங்கள். இதிலிருந்து இந்த கற்பூர ஜோதியிலிருந்து புரிஞ்சுப்பீங்கள். இதிலிருந்து அந்த ஆத்மா சந்தோஷப்படும். இது ஆனந்தமாக இறைவனை நம்ம உணரலாம். இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து சந்தோஷம் கிடைக்கும். அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இது நானும் டெய்லி நான் படைப்பேன் வீட்டில். அப்போ நான் இது உணர்ந்துருக்கிறேன், நிறைய தடவை உணர்ந்திருக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்வார், எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் செய்து பாருங்கள், உணருவீங்க. இது அவங்கவுங்க புரிஞ்சுக்கிற தன்மையில் தான் இருக்கிறது. இறைவன் எப்படி நம்ம அவர் ஆள்றார், நம்ம எப்படி அவரை ஆளறோம் என்று இது மூலியமாக நல்லாவே உணரலாம். இறைவனை நம்ம நினைக்கும்போது சந்தோஷமாக நம்ம இதை உணரலாம். ஒருவரும் புரிஞ்சுக்கிறதும் புரியாததும் உங்களோட மனது சம்பந்தப்பட்டது. இறைவன் திருவடியே சரணம். பக்தர்களுடைய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சிறு பக்தர்களுடைய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்.